தவிர்க்க முடியாத இயக்குனரா தமிழ் திரையுலகத்தில் வலம் வந்தார். ஆனால் காணாமல் போய்விட்டார். அவருக்கு ஒரு கம்பேக் படமா இந்த படம் இருக்குமா? ஸோ மதராசிங்கும் போதே டைட்டிலே தெரிஞ்சு போச்சு. மதராசி சென்னையை வைத்து தான் படம். ஸோ சென்னையை வைத்து படம் என்னன்னா, ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, சிவகார்த்திகேயன் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா நம்மளால பார்க்க முடியுதா? ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் சிவகார்த்திகேயனை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுதா? ஒரு சண்டை போடுறதை பார்க்க முடியுதான்னா, ஸோ படத்தில் வித்யுத் ஜமால் ஒரு 2-3 சீன் சொல்லலாம். வித்யுத் ஜமால் ஓப்பனிங் சீனே வருது. அனிருத் இந்த படத்தை பொறுத்தவரை ஸ்கோர் செய்ய தவறிவிட்டார். பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த லவ் பாட்டு 2 இடத்துல எல்லாம் போடுறாங்க, அது வந்து பொருந்தவே இல்லை. எஸ்கேவுக்கு இந்த வருஷம் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல, துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்லன் அவர் தான் சொன்னாரு வித்யுத் ஜமால். துப்பாக்கி இவர் கையில வந்ததுல துப்பாக்கி யாங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ மக்களே, அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, மதராசி படம். ஏஆர் முருகதாஸ் தவிர்க்க முடியாத இயக்குனரா தமிழ் திரையுலகத்தில் வலம் வந்தார். ஆனால் காணாமல் போய்விட்டார். அவருக்கு ஒரு கம்பேக் படமா இந்த படம் இருக்குமா? சிவகார்த்திகேயன் தவிர்க்க முடியாத நடிகராக மாறிவிட்டார். இந்த படம் அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுமா? இருவரும் சேர்ந்த காம்போ எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாக்கப்பட வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான் மதராசி படம். ஸோ மதராசிங்கும் போதே டைட்டிலே தெரிஞ்சு போச்சு. மதராசி சென்னையை வைத்து தான் படம். ஸோ சென்னையை வைத்து படம் என்னன்னா, சென்னை அதாவது தமிழகத்திற்குள்ள கன் வந்து உள்ள வரணும். அதாவது இல்லீகலா எல்லார் கைக்கும் கன்னு கிடைக்கணும். ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தினா தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைக்க முடியும். இந்த நம்மளுடைய சிண்டிகேட், அதாவது தொழில் ரீதியா ஒரு பணக்கார வர்க்கம் உங்க உள்ள வர முடியும். ஒருத்தரின் கீழ் இந்த தமிழ்நாட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு பல்வேறு ஆங்கிள்கள்ல கன்னை எப்படியாவது தமிழகத்துல புழக்கத்திற்கு கொண்டு வரணும்னு ஒரு கேங் நினைக்கிறாங்க. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த கொண்டு வரக்கூடிய இந்த கன்னை கொண்டு வர ஒர்க்கை யார்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, விராட்ங்கிற கேரக்டர்ல வித்யுத் ஜமால் அவங்களுடைய கேங். ஸோ வித்யுத் ஜமால் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் காட்டுறாங்க. இருவரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவருக்காக அவர் எதையும் செய்வார், இவருக்காக அவர் எதையும் செய்வார்ங்கிற ஒரு கதை பத்திரத்தோட வருது. 5 கண்டெய்னர்ல கன்னு வருது. இந்த கன் தமிழகத்திற்குள்ள அங்கே உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிறத தடுக்கிறதற்காக எண்ணெய் அதிகாரிகள் வர்றாங்க. தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. நிச்சயமாக படத்தை தடுத்திருப்பாங்க. தடுக்கும் பொழுது எண்ணெய் அதிகாரிக்குள்ளே எப்படி ஹீரோ சிவகார்த்திகேயன் போனார்? அப்போ சிவகார்த்திகேயன் ஒரு எண்ணெய் அதிகாரின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தால் அந்த எண்ணெய் அதிகாரிகள் சிவகார்த்திகேயனை பயன்படுத்தும்படி உள்ளே வர்றாரு. வந்ததற்கு பிறகு அந்த எண்ணெய் அதிகாரியோடு சேர்ந்து இந்த திட்டத்தை எப்படி முறியடிச்சார் அப்படிங்கிறதான் கதையாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, சிவகார்த்திகேயன் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக நம்மளால் பார்க்க முடியுதா? ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் சிவகார்த்திகேயனை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுதா? அவர் சண்டை போடுறதை பார்க்க முடியுதான்னா பார்க்க முடியுது. காரணம், அவர் வந்து நாட் ஒன்லி ஃபைட் மட்டும் பண்ணல, காதலுக்காக போராடுறாரு. தன் குடும்பத்தை சின்ன வயசுல இழந்ததால அவருக்கு அந்த ஒரு பாதிப்பு இருக்கு. ஸோ அந்த பாதிப்பினால யார் உதவின்னு கேட்டாலும் அவரால் தாங்கிக்க முடியல, ஓடி போய் உதவுறாரு. அப்படித்தான் எண்ணெய் அதிகாரிகளுக்கும் உதவுறாரு. இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் உதவ மாட்டேன்னா அப்படித்தான் உள்ள வர்றாரு. அப்ப அந்த காட்சிகள் பொருந்தும்படியா இருக்கு. ஒரு கட்டத்தில் அவருக்கு வாழ்க்கையில யாருமே இல்லைங்கும் போது ஒரு பெண் வர்றாங்க. அந்த பெண்ணே அந்த கும்பல்கிட்ட மாற்றாங்கும் போது அந்த பெண்ணுக்காகவும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. துப்பாக்கி கலாச்சாரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு, அதாவது உடைக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது 2 இடங்கள்ல சிவகார்த்திகேயன் உள்ள போறாரு. உள்ள போய் அந்த வில்லன் குரூப்பை அடிச்சு துவம்சம் பண்றாரு. இதுதான் கதையா அமைஞ்சிருக்கு. ஸோ படத்துல வித்யுத் ஜமால் ஒரு 2-3 சீன் சொல்லலாம். வித்யுத் ஜமால் ஓப்பனிங் சீனே வருது. கன் கண்டெய்னர் வருது. எண்ணெய் அதிகாரிகள் போறாங்க, ஃபயர் பண்ண போறாங்க. ஃபயர் பண்ணும்பொழுது அந்த ஒட்டுமொத்த பேரையும் ஃபயர் பண்ணிட்டு அந்த 5 கண்டெய்னரும் எஸ்கேப் ஆகுது. காரணம், அந்த ஒத்தாள். யார் அந்த ஒத்தாள் அப்படின்னா, அவன் தான் விராட், அவன் தான் வித்யுத் ஜமால்னு ஒரு பெரிய பில்டப் தராங்க. 4 ஸ்டேட்டால தேடப்படக்கூடிய ஒரே ஒரு குற்றவாளி அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு பலம் பொருந்திய குற்றவாளியை அந்த வில்லனை வந்து காமிச்சிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரே ஷாட் அப்படி வந்துட்டு கையில் 2 கன்னை வச்சுட்டு எல்லாரையும் போட்டு பிளாஸ்ட் பண்றாரு. பார்க்கும்போது அப்படியே துப்பாக்கி திரைப்படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதில் மறுக்கவே முடியாது. ஸோ இந்த வித்யுத் ஜமாலை வந்து ஒரு சாதாரண ஒரு சிவகார்த்திகேயன் எப்படிங்க எதிர்கொள்ள போறாரு, கதைப்படி பொருந்துமாங்க அப்படின்னா அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அடுத்தவங்க கஷ்டம்னு தோணுச்சுன்னா அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவார். ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு ப்ராப்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற ஒரு கதையை வந்து அழுத்தமா தர்றாங்க. ஸோ அந்த கதை தான் பொருந்தும்படியா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ஆர்பர்ல ஒரு ஃபைட் வச்சிருக்காங்க. உண்மையிலுமே சிவகார்த்திகேயன் படம் முழுக்க நீங்க எப்படி பார்த்தாலும் சரி, கிளைமேக்ஸ் ஃபைட்ல அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெருசா டூ போட்ட மாதிரி தெரியல. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ அருமையா பொருந்திருக்கிறது. பட் ஒரு டெம்ப்ளேட்டான கதை தான். அதாவது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி ஹீரோ ஜெயிக்க போறாரு, வில்லனை வீழ்த்த போறாரு, கன் கலாச்சாரத்தை தடுக்க போறாரு, அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி மேட்ச் ஆயிருக்கு, அந்த ஃபைட்டோட கோரியோகிராஃபி எப்படி பண்ணியிருக்காங்க போது ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடைசி அந்த ஹீரோயினோடு சேர்ந்துறாரு, கன் கல்ச்சரையும் தடுத்துறாரு. ஆனா அவர் தடுத்தது அந்த ஊர் உலகத்துக்கே தெரியாது. ஒரு நார்மல் லைஃப் வாழ போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ படத்துல விக்ராந்த் நடிச்சிருக்காரு, பிஜு மேனன் நடிச்சிருக்காரு, ஸோ ருக்மணி வசந்த் தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. பட் யார் யார் நல்ல ஒரு அழுத்தம் திருத்தமான விக்ராந்த் வந்து இறந்து போற மாதிரி ஒரு கதை அமைப்பு அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கொடுத்துருக்கலாம் அவருக்கு. ஏன்னா அவருடைய ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நீண்ட நடிகதா கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். விக்ராந்த் செத்தும் போது ஒரு பெரிய சிம்பத்தி வரல. ஒரு ஆக்டர் சாகுறாரு, அவர் வந்து அந்த விஷயத்துக்காக சாகும்போது ஒரு சிம்பத்தி வரணும் இல்லையா, அந்த சிம்பத்தியை கொடுக்க தவறாங்க. நிறைய பேர் சாகுறாங்க அந்த கதையில. சாகும்போது ஒருத்தர் சாகும்போது ஒரு சின்ன
ஒரு சிம்பத்தி வரணும். அந்த சிம்பத்தியில் கோட்டை விடுறாங்க. அது காரணம் கதை வேகமாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக பார்க்க முடியுது. பட் ஒரு யூஸ்வலான கதை தான் அப்படின்னா, அதாவது ஸ்க்ரீன் பிளே யூஸ்வலாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளால் யூஸ்வலாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டாரு. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். கதை ஓகே, ஒரு கன் கல்ச்சர் அது இவ்வளோதான், அந்த கதையை இப்படி தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். யூசபிள் கெஸ்ஸிங் சீன்ஸ் அடுத்து இது போவார், அவர் தான் எஸ்கே போவார், அவர் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப சீனாக முடிச்சிட்டாங்க. பட் ஒரு சில சீன்ஸ்லாம் எஸ்கே வந்து ரொம்ப பிரமாதம். அதோட வித்யூ ஜமால் இன்னும் 2 சீன் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் சீனும் செம்ம, கிளைமேக்ஸ் ஃபைட்டும் செம்ம. இடையில வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் கோமால இருக்கிறாரா இல்லை கான்சியஸ் வந்துருச்சு, விராட் வர்றாருங்கும் போது அந்த என்ஐஏ ஒரு ரகசியமான ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல சுற்றி ப்ரொடெக்ஷன், ஒரு 50-100 பேர் இருக்காங்க. அந்த 50-100 பேரையும் அடிக்கிறதுனா சாதாரணம் கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு உடல் வலுவும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஸ்கில்லும் அவருக்கு இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக அப்படியே படுத்து கிடப்பாரு. டக்குன்னு பார்த்தா எங்கன்னு பார்த்தா மேலே பைப்பில் புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இருப்பார் பாருங்க. பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அங்கேருந்து தான் வர்றாரு, வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுறாரு. எஸ்கேவும் இவரும் மோதிர காட்சிகள் பட்டையை கிளப்புது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு யூஷுவல் ஸ்க்ரீன் பிளேவில் ஒரு எஸ்கே போய் சேர்ந்து ஒரு பிளாஸ்டான ஒரு கதை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாமான்னு கேட்டால் படத்தில் வந்து ஐயா அப்படின்னு ஒதுக்குற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், ஸ்க்ரீன் பிளே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், டர்ன் அண்ட் ட்விஸ்ட் நிறைய வச்சிருக்கலாம். அதெல்லாம் வச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அனிருத் இந்த படத்தை பொறுத்தவரை ஸ்கோர் செய்ய தவறிவிட்டார். பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த லவ் பாட்டு 2 இடத்துலலாம் போடுறாங்க, அது வந்து பொருந்தவே இல்லை. ஸோ படம் வேகமாக போகும்போது நீங்கள் அப்படி விட்டுறணும். ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் போட்டாச்சு, சலம்பல பாட்டு போட்டாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி விட்டுலாம். இருந்தாலும் காதல் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்குன்னு காட்டுறதுக்காக 2 பாட்டு போடுறாங்க. மனசில் ஒட்டவே இல்லை, அப்படித்தான் சொல்லணும். அடுத்து வித்யூ ஜமலோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். ஸோ இந்த ரகுவும் இந்த மாலதியும் தானே காரணம், இந்த 2 பேரையும் கொள்றான்டான்ட்டு என்ஐ ஆஃபீஸ் தேடி வருவார். அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா கன்னு பாம்பு அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்து என்ஐ ஆஃபீஸே அப்படியே போட்டு செதற விட்டு ஒரு சிட்டிக்கு நடுவில் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா லாஜிக்காக எரராக இருக்கும். ஆனால் வரும்போது சொல்லுவான் பாருங்கள், என் ஃப்ரெண்டுக்காக நான் வரேன்டா அப்படின்ட்டு வர்றதெல்லாம் வந்து எக்ஸலண்ட். அதாவது வித்யூ ஜமாலும் அவங்களும் எந்த அளவுக்கு பாண்டிங்காக இருக்காங்கன்ட்டு. மறுபடியும் வித்யூ ஜமால் வந்ததுக்கப்புறம் எங்கடா என் ஃப்ரெண்டு அப்படின்னு தேடுறாரு. அவனை கொன்னவனை ஒருத்தனை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்கேவுக்கு இந்த படம் அமரன் கொடுத்த வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அமரன் படம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியாக இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து அவ்வளோ அருமையாக பொருந்தி இருந்தது. பட் அந்த அளவுக்கு இதில் பொருந்தலை. ஏன்னா கதை அமைப்பு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே முடிக்கிறாங்க கதையை. இந்த கன் இதை சார்ந்து மட்டுமே முடிக்கிறாங்க. அதனால் அமரன் கொடுத்த வெற்றியை சிவகார்த்திகேயன் இந்த படத்தை கொடுக்க முடியாது. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா படத்தில் போருங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. 2.5 மணி நேரம் போனால் அப்படியே ஆக்ஷன் பிளாக் எங்கே தொய்வே இல்லையப்பா போயினே இருக்குது. அடுத்தடுத்த சீன் போய்கிட்டே இருக்கு. கெஸ்ஸிங் சீனாக இருந்தாலும் போய்கிட்டே இருக்கு. ஒரு ஆக்ஷன் பிளாக்ல போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு எதுவுமே பெருசாக நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கோ டக்குன்னு வெளியே போகலாமோ இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு நினைக்கிறதுக்கான சூழல்களை கொடுக்கல, எஸ்கே கொடுக்கல. அவரும் 4-5 இடத்துல ஹியூமர்லாம் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்சுவலி எஸ்கேவை நீங்கள் எங்கே தான் கொண்டு போய் விட்டாலும் அவரோட அந்த ஓஜி 4 கவுண்டர் போடாமல் எனக்கு படத்தில் வேணாங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வாழை பிடிக்கல சார் தற்கொலை பண்ணிக்கங்கிற போகும்போது அங்கங்கே 2-3 நகைச்சுவைகளை போட்டு போகிறாங்க. படத்தில் நகைச்சுவைக்கெல்லாம் வேலையே இல்லை. ஒன்லி காதல், ஒன்லி எமோஷன், ஒன்லி ஃபைட். ஸோ நாங்கள் ஃபைட் பண்ணி உயிரை கொடுத்தா தான் மக்கள் அங்கே நிம்மதியாக இருக்க முடியும். இந்த கன் கலாச்சாரங்கிறது பெரிதளவில் ஆபத்து. மற்ற மாநிலம் போல் தமிழ்நாட்டை வர விட மாட்டோம் அப்படின்னு குறிப்பாக துடிக்கக்கூடிய அந்த என்ஐஏ அதிகாரிகள் அதில் ஜெயிச்சு காமிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஜெயிச்சார்கள்னா சிவகார்த்திகேயன் உதவியோடு ஜெயிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் சொன்னது மாதிரி அந்த இன்ட்ரோ பிளாக்குமே ரொம்ப அருமையாக தான் இருக்கும். இப்போ அவர் போகிறாரு, எஸ்கே உள்ளே போகிறாரு, போயிட்டு டக்குன்னு அவருக்கு என்ன தெரியும், நான் சாக போகணுங்கிறாங்க. என்னையா போய் இங்கே போய் சாக போ, எங்கேயோ சாக போகிறேன், இங்கே போய் சாகு அப்படின்னு அனுப்பிச்சு விட்றாங்க. அப்படியே நான் போய் சாகுறேன்னு போகிறாரு. போய் கேஷுவலாக அப்படி டக்குன்னு பார்த்தா அவர் தான் விராட். இவனா விராட்டு அப்படி எந்த போட்டு வந்தார் அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த விராட்டை பட்டு சுட்டுறாரு. என்னடா வித்யூ ஜமால போய் பட்டுன்னு சுட்டிங்களே தலைவா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறாங்க அவர் சாக மாட்டார். அந்த 3 புல்லட்டுக்காக சாக போகிறான் வித்யூ ஜமாலுங்கிற மாதிரி 3 புல்லட் அவரை எதுவும் செய்யலை. அதே மாதிரி தான் வில்லனுக்கு 3 புல்லட் இறங்கி ஒன்றும் பண்ணல, ஹீரோவுக்கு 3 புல்லட் இறக்குங்க அவருக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சிவகார்த்திகேயன் நெஞ்சிலேயே ஒரு 3 புல்லட் இறக்குறாங்க, அவருக்கும் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு 3 புல்லட். ஸோ படத்தில் ஹீரோ எல்லாருக்குமே ஒரு 3 புல்லட் இறங்குது. ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஓகே இறங்காது. ஏன்னா அவங்க அந்த வித்யூ ஜமாலாம் பார்த்தா 3 இல்லைங்க 7 புல்லட் இறங்கினாலும் ஒன்றும் ஆகாது போல. அந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ சிவகார்த்திகேயனும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அவரோட ஜிம் வீடியோலாம் பார்க்க முடியுது. இந்த கதைக்காக சிவகார்த்திகேயன் மெனக்கட்டு தன் உடலை வருத்திருக்கிறார். அதற்கான பலனாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் ஒரு சில டர்ன் அண்ட் ட்விஸ்ட் வச்சிருக்கலாம். ஏறுமுதா ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு கூட்டியிருக்கலாம். அதே போல் அனிருத் இன்னும்
ஒரு நல்ல பாடலை பொருந்தக்கூடிய ஒரு பாடலாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா மைனஸ். மற்றபடி படத்தோட ப்ளஸ் பிஜு மேனன், விக்ராந்த் சில சீன்கள் வந்தாலும் பொருந்தும்படியாக இருக்காரு. ஹீரோயினி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, மாற்று கருத்து கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு தோல்வி படமாக அமைய வாய்ப்பு கிடையாது, ஒரு மிகப்பெரிய வெற்றி படமும் அமைய வாய்ப்பு கிடையாது. ஒரு டீசெண்டான படமாக அமைஞ்சிருக்கு. அவருடைய கெரியரில் அடுத்து அவர் ஆக்ஷன் பண்ணார்னா தாராளமாக ஒத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ எனிவேஸ் படத்தில் ஓவர் டவுனும் கிடையாது, ஓவர் ஹைப்பும் கிடையாது. மீட்டாக போகலாம், எல்லாரும் ஒரு டைம் போய் படம் பார்த்துட்டு ஜாலியாக வரலாம், எந்த குறையும் கிடையாது. அப்படித்தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. எனிவேஸ் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்கேவுக்கு இந்த வருஷம் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல, துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் அவர் தான் சொன்னார் வித்யுத் ஜமால். துப்பாக்கி இவர் கையில் வந்ததில் துப்பாக்கி யாங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ அன்னைக்கு விஜய் சார் வந்து ஒரு துப்பாக்கியை பிடிச்சாரு. அந்த துப்பாக்கி அளவுக்கு இந்த துப்பாக்கி இல்லாட்டியும் இந்த துப்பாக்கியும் சத்தம் நல்லாவே கேட்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்து வந்து பார்ப்போம். படம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.